விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அன்பர்களே, வேகம் விவேகம் எதிலும் துணிந்து சாதிக்க வல்ல மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் தை மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன். முதல்ல தட்சிணாயனம் நிறைவு பெற்று உத்தராயணம் சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய காலம் இந்த தை மாதத்துல ஆரம்பிக்கிறது. இது ரொம்ப விசேஷமான மாசம் தை மாசம்ங்கிறது. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி நம்மளுடைய தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்தபடி யோகத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு பெரிய விடுவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த தை மாதம் 1ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும், வழக்கம் போல தைப்பொங்கல் வருகிறது. அதுல இருந்து 3 நாட்கள் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். இந்த 3 நாட்கள் கரி நாட்கள். அடுத்து 4ஆம் தேதி தை அமாவாசை. நம்மளுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து அவர்களுக்காக திதி தர்ப்பணம் செய்யும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான நாள் தை அமாவாசை 4ஆம் தேதி வருகிறது. அடுத்து 12ஆம் தேதி வாஸ்து நாளாகவும், அன்றைய தினம் நம் இந்திய தேசத்தின் குடியரசு தினமாகவும் வருகிறது. அடுத்து 18ஆம் தேதி மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலங்களிலும் தைப்பூச தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பௌர்ணமியும் கூட. இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள். இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா 3 சுப முகூர்த்த நாட்கள் வருகிறது. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரணும். அந்த வட்டம் பாத்தீங்கன்னா 3 நாள் தான் வருது. தை மாசம் 14, 23, 25 அப்படிங்கிற 3 தேதி தான் சுப முகூர்த்த நாள். அதுக்கடுத்து மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதம் தை மாசம் 1ஆம் தேதியே சந்திராஷ்டமம் வருகிறது. அது போக 27, 28, 29ஆம் தேதி மதியம் வர சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் கிரக அமைப்புகள் யோகமாக இருந்தால் நம்ம பலன்களும் நல்ல சிறப்பாக உங்களுக்கு வேலை பார்க்கும். அதன்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு பலன் கிரக அமைப்பு எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் சுக்கிர பகவானும் தனாதிபதி சுக்கிரனும் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறது பெரிய விஷயம். அந்த சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கின்றார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குருவால் பார்க்கப்படுகிறார். பாக்கியாதிபதி குருவால் பார்க்கப்படுகின்றார். அப்படி பார்க்கப்படுறப்ப அந்த பலன் ரெட்டிப்பு பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு பகவானோடு இணைந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். லாபங்களை பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதம் 15ஆம் தேதி புத பகவான் கும்பராசிக்கு மாற போறார். இதுதான் இந்த மாசத்துக்கான பெயர்ச்சி. அன்பர்களே, தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பும், தன குடும்ப பாக்கிய ரீதியான யோகங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டங்கள்ல 10ல் அமர்ந்தால் உங்களுக்கு பதவி யோகம் கிடைக்கும். யோக பலங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சூரிய பகவான் வருகின்றார். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பதவி யோகங்கள் கிடைக்கும் உண்டு. அதனால தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய காலகட்டமாக மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் குறைவாக இருந்தாலுமே சுப விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கும் சுப நாட்கள் தை மாசத்துல நிறைய இருக்கிறது. அந்த நாட்கள் எல்லாம் பயன்படுத்திங்க. எல்லாருக்குமே சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. அதனால அந்த இதை பயன்படுத்திக்கிங்க. பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு. அதே போல வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய பலமும் லாபமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவு பலமான இந்த மாசம் கணவன் மனைவிக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை எதிர்பார்த்த பல விஷயங்கள் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரை எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப பெரிய விஷயம். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, அழகுகளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல மேசராசி என்பவர்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து இந்த மாசம் 4ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசையில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யுங்க. இல்லைன்னா வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைங்க, பசுமாட்டுக்கு வந்து கீரை வாங்கி கொடுங்க. அதாவது செஞ்சீங்கன்னா நல்ல யோகம் உண்டு. அடுத்து தைப்பூசம் வருகிறது. இந்த தைப்பூசம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சகல ஸ்தலத்திலையும் வந்து விசேஷமா இருக்கும். ரெண்டாவது இந்த தை மாசம் வரக்கூடிய அந்த பௌர்ணமியில அவரவர் இல்லத்து குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல உங்களுக்கு இந்த மாதம் வந்து பொன்னான மாதம் சொல்லுவோம். ஏன்னா தன வரவு சூப்பரா இருக்கு. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்பு. அதே போல வந்து யோக வளங்களை அடிப்படையாக வைக்கக்கூடிய வாய்ப்பு. கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போகும். அந்த லாபங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரு சேர பயன்படுத்துறீங்களானால் லாபங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எந்த சந்தேகம் இல்லை. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோட இந்த லாபத்தை பரிபூர்ணமாக பெற ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். மேசராசியை பத்தி மிக அற்புதமா சொன்னீங்க ஐயா. இப்போ அதுல சில கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து 10ல் அமர்ந்த செவ்வாயில் தொழில் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதை பத்தி ஏதாவது? ஐயா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிநாதன் உச்சமடையும் போது அந்த பலன்கள் வந்து மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி தான் செல்லும். அது அந்த கிரகம் எந்த இடத்துல அமருது அப்படிங்கிற பாக்குறப்ப அது வந்து இன்னும் பலம் கொடுக்கும். அது எப்படி பாக்குறப்ப உங்க இந்த ராசிநாதன் செவ்வாய் வந்து 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல உச்ச ராசியில அமர்றார். அதனால தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, அல்லது வந்து உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடம் பதவி யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாசம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாசமாக அமைய நிச்சயமா வாய்ப்பு உண்டு ஐயா. அதாவது எந்த மாதிரியான தொழில், புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது பழைய தொழிலே கூடுதல் முதலீடு செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. நிச்சயமா வந்து இப்ப புது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தா அதை தயவுசெய்து நல்லபடியாக பயன்படுத்திக்க. ஏன்னா புது முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கணும் முதல்ல சொல்லிட்டேன். பழைய தொழிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறதே நீங்க செஞ்சுக்கிட்டு அபிவிருத்தி பண்றதுக்கான வாய்ப்பு என்ன, எக்ஸ்டெண்ட் பண்ணி விரிவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அதையும் பயன்படுத்திங்க. குறிப்பா வந்து இந்த கூட்டாளிகள், நண்பர்கள், கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால இந்த மாசம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இதுல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா நான் எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடுறது நல்லதா இருக்கும்? தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு செவ்வாய்க்கு பகை கிரகம் தான். அவரும் வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஆனா வந்து அவர் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி அடைகிற காரணத்தினால எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி கேட்டனால இந்த தை அமாவாசையில அவரவர் வீட்டுல இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு செஞ்சீங்கனாலே அது உங்களுக்கு பெரிய பலன்கள் கொடுக்கும். அதை விட இன்னும் முக்கியம்னு கேட்டீங்கன்னா இந்த தை மாசத்துல வரக்கூடிய தைப்பூசத்துல சகல முருகஸ்தலத்திலையும் போய் கும்பிடுங்க. அல்லது வந்து இப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அல்லது அவரவரது குலசாமியினால் வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொழில் தொடங்கலான்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தியை சொன்னீங்க. தனிநபரா தொழில் தொடங்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி தொழில் தொடங்குறது சிறப்பா இருக்குமா? இல்ல தனிநபருக்கே வந்து நிச்சயமா உச்சத்துல உட்கார்ந்துருக்கலாம், அந்த பலன் நிச்சயமா கிடைக்கும். அவரோட சேர்ந்து இந்த கூட்டு தொழில் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி ஐயா சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்தனால ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஐயா. அப்ப இந்த மாதம் வந்து மேசராசி நண்பர்களுக்கு தொழில் தொடங்குறது ஏற்ற காலமாக அமையும் என்று நிச்சயமாக அமையும். நன்றிங்க.